நம்ம லைட் லக்ஷ்மணன் இருக்காருங்களே, அவர் ஒரு ஆளவன் தானுங்க. நான் சொல்கிற ஆளவன் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளவன் தான் வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா அது உலக நாயகன். இது லைட் லக்ஷ்மணன். இவர் எப்படின்னா ரியல் பாதி ரீல் பாதி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, போன வாட்டி சிங்கம் படம் போயிருக்காருப்பா, சிங்கம் 2 போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ளேயே அந்த நரம்பெல்லாம் அப்படி சுருங்கி பிடிச்சி எவனே வந்து அட்டிக்கணும் போல தோணிச்சான். அது நமக்கு எல்லாருக்குமே தோணிருக்கு. நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், குழந்தைங்க பார்த்துருக்காங்க, பெரியவங்க பார்த்துருக்காங்க. ஹிட் பிக்சர் அது, இன்னும் ஹிட் அது. பார்க்குறவன்லாம் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான் வெளியே வராங்க. அந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷன், அந்த அளவுக்கு சூர்யா சாரோட ஆக்டிங். ஆனால் இவர் சொல்றது ரியலான்னு தெரியல. ஆனால் இந்த சொல்கிற விஷயம் கொஞ்சம் கேட்டுங்க. அவர் வந்தாராம் வெளியே, வந்து உடனே நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ஆனால் அவர் வெளியே போகல, நேராக போனால் சரக்கு கடைக்கு 2 குவார்ட்டர் வாங்கியிருக்காரு. கட்டினாராம், ஒச்சாராம், குச்சாராம். இப்போ குச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, வீட்டுக்கு போகல. பக்கத்தில் அப்படி திரும்பி பார்த்துன்னு எவனோ உட்காந்தானா. அவனை பார்த்துட்டு தொடவா அப்படின்னு கேட்டிருக்கான். தேவையா அவனுக்கு? அருன்னா இவர் நிரம்பெல்லாம் சுருங்கின்னு சிங்கம் 2 லெவலில் படாமல் விட்டுருக்காரு. இந்த நிரம்பா இருக்கிற 53 வயசு லக்ஷ்மணுக்கு தேவையாது? நிரம்பா போட மனுஷன் அடி வாங்கி துரும்பா வெளியே வந்துட்டாராம். இது கதையா நிஜமா? இஸ் திஸ் ரியல் ஆர் ரியல்? பட் இதில் உண்மையான விஷயம் என்னன்னா, the real story behind it is Singham 2 is one of the most awesome films to have hit the screen in the recent times. We all know it, you know it, and I should say hats off to the entire team of Singham 2. Catch you.